அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர், தோள்பட்டை இறுக்கம். இதை நம்ம அட்கசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஷோல்டர் ஜவ் இறுகி அதனால் வர வலி, வீக்கம், ஸ்டிஃப்னஸ், ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட். அதாவது நம்ம கை மேலே தூக்க சிரமமாக இருக்கும், கை உள்ளே கொண்டு போக முடியாது. நார்மல் லிவிங் ஆக்டிவிட்டீஸு, அதாவது நம்ம தலை சீவுறது, ஏதாவது பனியன் போடுறோம், கையை இதுக்கு மேலே நம்ம தூக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மூமெண்ட்டெல்லாம் பண்ணும்போது ஷோல்டரில் வலி இருக்கும். இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் இப்போ நம்ம இங்கே ஓபிக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டெக்னிக்ஸ் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேசிவ் ரேஞ்ச் ஆஃப் மொபிலைசேஷன் எக்ஸசைஸு, 2 ஆக்டிவ் அசிஸ்டடு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸு, 3 அசிஸ்டடு ரெசிஸ்டடு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ், அதாவது மசில் எனர்ஜி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெயின் இருக்கும், அந்த பெயினை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஒரு சில தெரப்பி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறோம். என்னென்னா அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, இன்டர்ஃபெரன்ஜியல் தெரப்பி, ஷார்ட் வேவ் டை தெரப்பி, வேக்ஸ் பாத் தெரப்பி, இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கு போகிறோம். இப்போது தெரப்பி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருக்கிற பெயின் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இவருனால ஒரு 90 டிகிரி ஃப்ளெக்ஷன் தான் பண்ண முடியுது. இதை நாங்கள் கொஞ்சம் அப்படியே கிராஜுவலாக ஜென்டலாக ஒரு 5 to 10 டிகிரி ஒரு டே டு டே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு கொண்டுட்டு வரோம். இப்போ இதனால் நமக்கு இந்த ஷோல்டரில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் ரிலீஃப் ஆகி நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்த மூமெண்ட்டு அப்டக்ஷன். இப்போ அப்டக்ஷனே ஒரு 45 டிகிரி தான் இருக்குது. இந்த 45 டிகிரியிலேருந்து இப்போ நம்ம தெரப்பியெல்லாம் கொடுத்ததுனால இங்கேயும் ஷோல்டரில் பெயின் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு 5 to 10 டிகிரி அதேமாரி டே டு டே இம்ப்ரூவ் பண்ணி நம்ம நார்மல் அப்டக்ஷனை கொண்டுட்டு வரோம். இதில் இந்த மூமெண்ட்லேயும் நமக்கு இந்த ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் ரிலீவ் ஆகி ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்டர்னல் ரொட்டேஷனை நமக்கு பேஷண்ட் பின்னாடி கை கொண்டுட்டு இதை இவ்வளோ தான் கொண்டு வராரு. இந்த 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 மூமெண்ட்டில் 3 மூமெண்ட்டு இன்டர்னல் ரொட்டேஷனு ஒரு 45 டிகிரி இருக்குன்னா, நம்ம அதேமாரி இந்த மூமெண்ட்டையும் ஒரு 5 to 10 டிகிரி ஒரு டே டு டே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஜென்டிலாக ஃபுல் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வரோம். இதுலேயும் இந்த ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சி நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் பெயினும் நமக்கு அந்த நல்லாவே குறையுது. 2வது டெக்னிக்காக ஆக்டிவ் அசிஸ்டடு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸு. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம பெண்டுலார் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம். வாங்க, 90 டிகிரியில் கிப்பை ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கை முன்னாடி பின்னாடி 20-25 டைம்ஸு, அதேமாரி உள்ள வெளியில் இது ஒரு 20 டைம்ஸு. அடுத்தது நெக்ஸ்ட்டு சர்க்கிள் கிளாக் வைஸ் இது ஒரு 20 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 25 டைம்ஸ். பயிற்சி ஃபிங்கர் லேடரு. இது கை இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனில் வச்சுட்டு அப்படியே மேலே கொண்டுட்டு போகணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போக கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. இது பேஷண்ட் அவங்களால எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிட்டு அப்படியே ரிட்டன் கீழே கொண்டுட்டு வந்துக்கலாம். இது ஒரு 20 டைம்ஸு. இது 2வது பயிற்சி. அடுத்து 3வது பயிற்சி ஓவர் ஹெட் புள்ளி. மேலே இல்லைங்க, இது ஒரு 25 டைம்ஸு. 4வது பயிற்சி ஷோல்டர் வீலு. அதை கை இப்படி வச்சுக்கோங்க, ஒரு 20 டைம்ஸு. இப்படி ஆப்போசிட்டில் ஒரு 20 டைம்ஸு. இதேமாதிரி நேராக நின்று பண்ணிக்கலாம். ஒரு 20 டைம்ஸ் ஆப்போசிட்டில் ஒரு 20 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் நம்ம இன்டர்னல் ரொட்டேஷன் கை உள்ளே போகிறதுக்கு உண்டான பயிற்சி. இது பண்ணுறதுனால நமக்கு ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் குறையுது, இந்த இன்டர்னல் ரொட்டேஷன் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 ஆக்டிவ் அசிஸ்டடு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸில் நமக்கு ஷோல்டர் ஸ்டிஃப்பு குறையுது, ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸு இம்ப்ரூவ் ஆகுது, மசில் பவரும் ஸ்ட்ரென்த் ஆகுது. ஸோ அதனால் பெயினும் அந்த இடத்துல நமக்கு நல்லாவே குறையுது. 3rd டெக்னிக்கு
தேர்டு டெக்னிக்கும் அசிஸ்டடு ரெசிஸ்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸு. இதை வந்து நம்ம மசில் எனர்ஜி டெக்னிக்ஸ்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஷன் மூமெண்ட்டு. ஃப்ளெக்ஷனில் ஒரு 90 டிகிரி வரைக்கும் இவர் பண்ணுறாரு. இதில் வந்துட்டு நம்ம இந்த 90 டிகிரியில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம், ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் ஆப்போசிட்டாக முன்னாடி தள்ளுங்க என் கையை. இந்த ரேஞ்சில் ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நிறுத்திட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ்ஸு ஷோல்டர் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது. இதுலேயே இரண்டாவது பயிற்சி அப்டக்ஷனு. ஒரு 45 டிகிரி தான் பண்ணுறாரு. இந்த 45 டிகிரியில் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கொடுங்க, உள்ள தள்ளுங்க. நம்ம இந்த 45 டிகிரியில் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது இந்த எக்ஸசைஸ்லேயும் நமக்கு ஷோல்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி மசில் பவர் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது. இதுலேயும் மூணாவது எக்ஸசைஸு இன்டர்னல் ரொட்டேஷன். இந்த இன்டர்னல் ரொட்டேஷனில் ஒரு 45 டிகிரி தான் இவர் பண்ணுறாரு. நீங்கள் மேலே ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுங்க. இந்த இடத்துல நம்ம ஆப்போசிட்டாக ரெசிஸ்டன்ஸு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி நிறுத்தும்போது நமக்கு ஷோல்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகி ஷோல்டர் மசிலும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது.